ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 4 சின்ன பவுல் தான் நான் எடுத்துருக்கிறேன். இதில் புட்டு மாவு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம புட்டுலாம் செய்கிறோம் அப்படின்னா துணியில் வண்டு கட்டி செய்வோம். அப்படி இல்லைனா புட்டு குடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் மொத்தமாக போட்டு பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு புட்டு மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். புட்டுக்குடத்தில் செய்யும் போது புட்டுடைய சைஸ் பெருசாக இருக்கும். ஒரு புட்டை ஒரே ஆளாக சாப்பிட முடியாது. கண்டிப்பாக 2 பேர் டிவைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். துணியில் வண்டு கட்டி செய்கிறோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து நம்ம வண்டு கட்டி செய்வோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமில் சாப்பிடக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை வைக்கும் போது சீக்கிரமாக ஆறிப்போன மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பவுலில் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு டம்ப் பண்ணி அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக அழுத்திட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணுறதுனால ஸ்டீம் பண்ணுற டைமும் நமக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும். சீக்கிரமாக ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமில் சாப்பிட்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பவுலில் இட்லி பாத்திரத்துக்குள்ளே அப்படியே வச்சோம் அப்படின்னா உள்ளே தண்ணி சூடாகவே இருக்கிறதுனால அந்த புட்டும் கொஞ்ச நேரத்துக்கு சூடாக தான் இருக்கும். தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் சர்வ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பவுலில் உள்ளேயே வச்சிட்டோம் அப்படின்னா புட்டு எப்பயுமே சூடாகவே இருக்கும். திருப்பியும் ரீஹீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஸ்டவ் மட்டும் ஆன் பண்ணால் போதும். உள்ளே தண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமாக ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக செய்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் யூஸ் பண்ணி செய்யும் போது தேவைப்படுறவங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சு நம்ம எப்போ தேவையோ அப்போ சூடாக சாப்பிட்டுக்கலாம். தொண்டையில் அடைக்காமல் இருக்கும். அடிக்கிற குளிரில் நம்ம என்ன தான் சூடாக செஞ்சு வச்சாலுமே கொஞ்சம் நேரத்தில் ஆறி போயிடுது இல்லையா? ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். முட்டைகள்லாம் வாங்கிட்டு வச்சு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிதந்து வந்துச்சு அப்படின்னா முட்டைகள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடியில் போய் தங்கிருச்சு அப்படின்னா முட்டை கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் எப்பயுமே முட்டைகளை நம்ம புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை ஆம்லேட்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே உடச்சி தான் போடுவோம் இல்லையா? ஸோ முட்டையுடைய ஓட்டில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதை விட சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். எப்பயுமே காலிஃப்ளவர் வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரே பெருசாக தான் இருக்கும். தண்டோடு சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி புழுக்கள் நிறைய இருக்கும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவே கூடாது. இதில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே மற்ற வெஜிடபிள்ஸ்லையும் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ கண்ணுக்கு தெரியாத புழுக்களாக இருக்கிறதுனால நம்மளால் கவனிக்க முடியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற தண்டை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்டை ஃபுல்லாகவே நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அடியில் இருக்கிற அந்த தண்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பூக்களை ரொம்ப ஈஸியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஒவ்வொரு பூக்களுக்கும் அடியில் தடிமனாக காம்பு மாதிரி இருக்கும். நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனியாக ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். கையிலேயே கூட இந்த பூக்களை தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எடுக்கும் போது சம்டைம்ஸ் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்ல ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே அழகாக தனித்தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், மொத்தத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களில் யாராவது பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லைனா புதுசாக சமையல் பழகுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிப் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை க்ளீன் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ அப்படி இல்லைனா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லையோ போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது மறக்காமல் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. அதில் குட்டி குட்டி புழுக்கள் நிறைய இருக்கும். வாஷ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி நீங்கள் 65 போடுறீங்க அப்படின்னா டேரெக்டாக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி கல்லுப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ணால் போதும். நல்லா சாஃப்டாக மாறிடும். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம 65 போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. இதில் குட்டி குட்டி புழுக்கள் இருந்தாலும் செத்து போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் வடிகட்டும் போது பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சுட்டு இதை அப்படியே போட்டு வடிகட்டாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. பூரி கரண்டி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டு இந்த பூக்களை மட்டும் வடிகட்டினா போல் தனியாக எடுத்துக்கோங்க.
மொத்தமா அப்படியே வடிகட்டியில போட்டு வடிகட்டும்போது, அதில புழுக்கள் செத்திருந்தா கூட அந்த பூக்கள்லயே அப்படியே ஒட்டியிருக்கும். வெறும் தண்ணி மட்டும் தான் ஃபில்டர் ஆகி வரா மாதிரி இருக்கும். ஸோ, அதனால இந்த மாதிரி தெளிஞ்சா போல இந்த மாதிரி மேலால எடுத்தீங்க அப்படின்னா, புழுக்கள் எல்லாமே செத்து போயிருந்தா கூட அந்த தண்ணீல அடியில தங்கியிருக்கும். இந்த பூக்களோட ஒட்டி இருக்காது. எப்பயுமே இந்த மாதிரி லைட்டா பாயில் பண்ணிட்டு செய்யறதுனால, நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும். ஏதாவது நம்ம கிரேவி செய்றோம், இல்லன்னா 65 பண்றோம், எது பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணீங்க அப்படின்னா சாஃப்ட்டா மாறிடும். அதேபோல காலிஃப்ளவர்ல வந்து ஒரு பச்சை வாசனை வரும். ஸோ அது வராம இருக்கும். ஸோ டேஸ்டியா இருக்கும். இந்த வடிகட்டின தண்ணிய நம்ம இன்னொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க்ல ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சுடுதண்ணீல கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து நல்லா ஃபோர்ஸா ஊத்தும்போது அந்த அடைப்புகள் எல்லாமே போயிரும். சிங்க்ல கெட்ட வாடையும் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது வேக வைக்கும்போது இந்த தண்ணி சூடா இருக்கும் இல்லையா? இத அப்படியே வந்து ஃபோர்ஸா ஊத்தி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஊத்தும்போது உள்ள வந்து கெட்ட வாடைகள் வராம இருக்கும். அடைப்புகள் இருந்தா கூட சரியாயிரும். இதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வாங்குனீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தடவ பாயில் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. பாயில் பண்ணாம ஒரு தடவ செஞ்சு பாருங்க. டேஸ்ட்ல உங்களுக்கே நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், சீரகத்தூள், பெப்பர், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆயில் கூடவே கருவேப்பில, கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னது பார்க்கலாம். எப்பயுமே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறீங்கன்னா, வெறும் அரிசி உளுந்துன்னு மட்டும் சேர்த்து மாவு அரைச்சு வைக்காம, இந்த மாதிரி கொஞ்சமா மொளக்கட்டின ராகி, மாப்பிள சம்பா அரிசி, கருப்பு கவுனி இந்த மாதிரி சேர்த்து மாவு அரைச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சாதாரணமா மத்த மொளக்கட்டின பயிர்கள்லாம் சேர்த்து நம்ம மாவு அரைக்கும்போது, இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு கையிலேயே வடிகட்டிக்கலாம். ஆனா, இந்த மாதிரி ராகி சேர்த்து நம்ம பண்ணும்போது, வடிகட்டும்போது இதில இருக்கிற ராகி எல்லாமே கையில வடிகட்டும்போது அப்படியே போயிரும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜல்லடை யூஸ் பண்ணி வடிகட்டும்போது, இந்த ராகி எல்லாம் கூட 1, 2 அதில இருந்தா கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மொளக்கட்டின ராகி யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ராகி யூஸ் பண்ணி பண்ணும்போது, இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கையில வடிகட்டினோம் அப்படின்னா, இந்த ராகி எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது வடிகட்டியில அப்படியே தங்கிரும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி யூஸ் பண்ணி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா, மாவு வந்து கடைசியில ஃபுல்லா வந்து கைவிட்டு வலிக்கும்போது, உள்ள பிளேடு வந்து ஷார்ப்பா இருந்துச்சு அப்படின்னா, கையில வந்து பட்டுரும். அதுக்காக இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மாவு வலிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல பல்ஸ் மோட்ல அடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த மாவு உள்ள தங்கவே தங்காது. பிளேடுக்குள்ள கை விட்டு நம்ம வாஷ் பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ மூடியிலயும் பாருங்க நல்லா வந்து கிளீனா வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணிய வந்து மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே கிரைண்டர்லயோ இல்ல மிக்ஸிலயோ நீங்க மாவாட்டுறீங்க அப்படின்னா, அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. மாவு சீக்கிரமா புளிச்சு வந்துரும். இப்ப பாருங்க மிக்ஸில கொஞ்சம் கூட மாவு இல்லவே இல்ல. நமக்கு வாஷ் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதேபோல இப்ப பனி டைமா இருக்கிறதுனால மாவு நமக்கு சீக்கிரமா புளிச்சு வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா எப்பயுமே மாவு அரைச்சதுக்கு அப்புறம் கை விட்டு நல்லா அடிச்சு எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட கை வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும்போது நம்முடைய கை சூடுக்கு சீக்கிரமாக புளிச்சு வரும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். மாவு சீக்கிரமாக புளிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு பொருள் இதில் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால அடிக்கிற குளிருக்கு சீக்கிரமாக மாவு புளிக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக மாவு புளிச்சிரும். சுகர் சேர்க்கறதுனால நம்ம செய்யக்கூடிய இட்லியோ, தோசையோ இனிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இருக்கவே இருக்காது. டேஸ்ட்ல எந்த விதமான டிஃபரன்ஸும் தெரியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதேபோல எப்பயுமே இட்லி, தோசைக்கு மாவு அரைச்சு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு மட்டும் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா ஏதாவது ரெசிபி பண்ணணும் அப்படின்னா உப்பு கூடிருச்சுன்னா சரியா வராது. தேவைப்படும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். மாவு சீக்கிரமாக புளிக்கிறதுக்காக இன்னொரு டிப் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஹாட் பாக்ஸுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் நல்ல கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதே போல் ஹாட் பாக்ஸுக்குள்ளே வைக்கிற அந்த கிளாஸும் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹாட் பாக்ஸை மூடும் போது கரெக்டாக டைட்டாக மூட முடியும். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ளே ஊற்றிடலாம். கிளாஸில் ஊற்றிருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு சீக்கிரமாக புளிச்சு வரும். அதே போல் மாவு ஊற்றிட்டு கிளாஸ் வச்சோன்னா சரியாக வராது. முன்னாடியே கிளாஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றிடுங்க. இப்போ டைட்டாக வந்து மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை அப்படியே கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம். பனி டைமாக இருந்தாலுமே மதியான டைமில் கொஞ்சமாக வெயில் வரும் இல்லையா? ஸோ இளம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த வெயிலில் இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு வெயில் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இளம் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு
வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வெயில் வரல, என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவனுக்குள்ளே கொஞ்சமாக லைட் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சா கூட சீக்கிரமாக மாவு புளிச்சு வந்துடும். அப்படியும் என்னால் செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது கம்பளி, போர்வை இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மடிப்பு நல்லா மடிச்சுட்டு கனமான துணியாக இதுக்கு மேலே போத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அனல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கூட மாவு சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. 8 மணி நேரத்தில் புளிக்க வேண்டிய மாவு 6 மணி நேரத்திலேயே புளிச்சு வந்துடும். நான் இருக்கிற கூலிங்கான பிளேஸில் எனக்கு 2 நாள் வெளியில் வச்சாலும் மாவு புளிக்காது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வருது, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா புளிச்சதுனால கை வச்சு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டாலே போதும். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு அரைச்சு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுற அதே பாத்திரத்தில் வைக்காமல் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கணும். அதே போல் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மாவு ஃபஸ்ட் டைம் புளிக்கிறப்போ கரெக்டாக புளிச்சு வரும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ரொம்ப புளிப்பு தட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பண்ணுறதை பார்க்கலாம். இட்லி பிளேட்டில் துணி போடாமல் நீங்கள் இட்லி ஊற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு ஊற்றிக்கலாம். அதே போல் இட்லி தட்டில் மாவு ஊற்றும் போது கரெக்டாக அந்த குழிக்கு ஏற்ற மாதிரி மாவு கரெக்டாக அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வழிஞ்சு வராமல் இருக்கும். அடித்தட்டில் இருக்கிற இட்லி குழஞ்சு போகாமல் இருக்கணும். அதே சமயத்தில் மேலே வைக்கிற தட்டில் அடித்தட்டில் இருக்கிற இட்லி ஒட்டாமல் இருக்கணும்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ளே நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடித்தட்டு இட்லியை மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா மேல் தட்டை நம்ம வச்சோம் அப்படின்னா அடியில் இருக்கிற அந்த இட்லி கொஞ்சம் வெந்து இருக்கிறதுனால மேலே இருக்கிற தட்டில் ஒட்டாமல் இருக்கும். உடனே 2 தட்டையும் மேலே மேலே வச்சிடாமல் இந்த மாதிரி அடித்தட்டை 5 நிமிஷம் வேக வச்சுட்டு மேலே வச்சிங்க அப்படின்னா அடித்தட்டில் இருக்கிற இட்லி குழையாமல் இருக்கும். மேலே இருக்கிற தட்டில் ஒட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது மேல் தட்டு இட்லி. இதே போல் கீழ்த்தட்டில் இருக்கிற இட்லியும் கொஞ்சம் கூட குழையாமல் மேல் தட்டில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இட்லி பிளேட்டில் இட்லி ஒட்டாமல் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஆல்ரெடி வந்து இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம மாவு ஊற்றணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஊற்றும் போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். அகெயின் இதே பிளேட்டில் மறுபடியும் மாவு ஊற்றி நீங்கள் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம சீ ஃபுட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைப்போம் இல்லையா? ஸோ சமைக்கிறதுக்காக வெளியில் எடுத்து வைக்கும் போது ரூம் டெம்பரேச்சருக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வரதுக்கு கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவராவது டைம் எடுக்கும். ஸோ ஃப்ரீசரில் வச்சு வெளியில் எடுக்கிற சீ ஃபுட் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறதுனால அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு அதிகமாக டைம் தேவைப்படும். சம்டைம்ஸ் ரொம்ப குயிக்காக குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதுக்காகவே நம்ம குக் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக சால்ட் அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி விடுங்க. எப்பயுமே ஐஸ் கட்டியில் கொஞ்சமாக சால்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி தாங்க இதுவும். எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி இருந்தாலுமே லைட்டாக சால்ட் அப்ளை பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மெல்ட் ஆயிரும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம ரெடி பண்ணுற அந்த டைமில் அந்த கேப்பில் இது மெல்ட் ஆகி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா குயிக்காக வாஷ் பண்ணி ரெசிபியை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் வாங்கணும் அப்படின்னா அதை வெயிட் பண்ணி நம்ம குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இறால் ஃபுல்லாகவே நல்லா வந்து தனித்தனியாக வந்துருச்சு. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் வைக்கிற ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுமா? அப்போ அந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரசம் கொதிக்கக்கூடாது. நுரக்கூடி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/4 டம்ளருக்கும் கம்மியாக பச்சை தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். எப்பயுமே நீங்கள் செய்கிற மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வைக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுட்டு மட்டனில் எந்த ஒரு ரெசிபி வேணுனாலும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனுடைய அந்த ராஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்துட்டு வேக வைக்கும் போது மட்டனில் நல்ல உப்பு பிடிக்கும், ராஸ்மெல் வராது, நல்ல பஞ்சு போல் வெந்து வரும். மட்டன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா தேங்காய் சிரட்டையை சேர்த்து வேக வச்சு
வச்சிங்கன்னா சீக்கிரமாக பஞ்சு போல் வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். சாதம் அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ்க்கு சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி மட்டனில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற மட்டன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செமி கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாமல் நல்ல திக்காக க்ரீமியாக இருக்கிற மாதிரி கர்ட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு நீங்கள் செய்கிற ரெசிபியில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிரேவி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கர்ட் ஆட் பண்ணும்போது நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு போன மாதிரி இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது சேர்க்கறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நல்ல திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிலும் நமக்கு கிடைக்கும். சாதம் அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செமி கிரேவியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான கர்டை நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. இது சாதத்தில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு நைட்டு டின்னருக்குமே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னருக்கு சேர்த்து ஏதாவது ரெசிபி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். எப்பயுமே அரிசி பருப்பை உடனே குக் பண்ணிடாமல் நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக குக் பண்ணி முடிச்சிடலாம். அரிசி நல்லா உதிரி உதிரியாக நல்ல பொல பொலன்னு வரும். அதே போல் பருப்பையும் ஊற வச்சுட்டு செய்கிறப்போ சீக்கிரமாக மலர்ந்து வெந்து வரும். 4-5 விசில் வைக்கிற இடத்துல 2 விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வேக வச்சு பாருங்கள். நீங்கள் வைக்கிற சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறப்போ சாம்பார் பொடியையும் சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் எந்த ஒரு பொருளை வேக வச்சாலும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பொங்கி வழியாமல் இருக்கும். பருப்பை ஊற வச்சு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக மசிஞ்சிரும். நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு இடிகள் எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான டம்ளர் யூஸ் பண்ணி இடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக இடித்து எடுத்துடலாம். அவசரமான டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். முருங்கைக்காயை கட் பண்ணும்போது ஒரு பீஸையும் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்கின்னை நம்ம உரிச்சு எடுப்போம். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா செய்கிறப்போ கொஞ்சம் டைம் தேவைப்படும். அந்த மாதிரி இல்லாமல் குயிக்காக கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக கட் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்கின்னை பீல் பண்ணிடலாம். சீக்கிரமாக காயையும் கட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு சமைக்கிறீங்க, பல்கான குவான்டிட்டியில் கட் பண்ணுறீங்க, ஒர்க்கிங் விமென்ஸாக இருக்கீங்க, ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணும்போது அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ரெசிபி செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வதக்குவோம். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அதை தண்ணியில் போடணும், அது கருக்காமல் பாதுகாக்கணும், அந்த மாதிரி அவசியமே இருக்காது. ஸோ வெங்காயம், தக்காளி வதங்குற கேப்பில் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும். நமக்கு டைமும் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டைம் அதிகமாக தேவைப்படும். ஸோ வதக்குற டைம்லேயே சைடில் கட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்முடைய சமையலை செஞ்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். எப்போ சாம்பார் வச்சாலும் ருசியாக மனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கீயை கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரை ஓப்பன் பண்ணும் போதே நல்ல மனமாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். ரைஸ் பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்போசிட் சைடில் டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிங்கிள் ஸ்டிச்சஸ் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டபுள் ஸ்டிச்சஸ் வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 கார்னர்லேயும் சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எடுத்துட்டு உருவுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக த்ரெட்டை உருவி எடுத்துடலாம். இந்த சைடில் இருக்கிற த்ரெட்டை உருவி எடுத்ததும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற த்ரெட்டும் ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி எடுத்தாலே டக்குன்னு எடுத்துடலாம். ரைஸ் பேக்கை கட் பண்ணாமல் கிழிக்காமல் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸ் பேக்கை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ ரீயூஸ் ஐடியாஸ் நிறைய இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இதுக்காக அரிசி கழுவின தண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறின அந்த அரிசியை கழுவி அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அரிசியை விளைக்கிறப்போ கண்டிப்பாக பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணுற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி எடுக்கிற தண்ணியில் தான் இந்த டிப்பை நீங்கள் செய்யணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரான்லாம் வாஷ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ரா ஸ்மெல் வரும். அதனாலேயே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நமக்கே தெரியாமல் நம்ம வாங்குற ப்ரானில் ஷாப்ஸில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே கெடுதி. அதனால ப்ரானில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ரான் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுங்க. நார்மலாகவே அரிசி கழுவின தண்ணியில் நம்ம போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக அந்த ரா ஸ்மெல் வரவே வராது. மஞ்சள் பொடி எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காக சுத்தமாக வாஷ் பண்ணுறதுக்கு அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ப்ரானுடைய ரா ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வராது. சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அகைன் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறப்போ புளியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு சிம் ஃப்ளேமில் லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் புளி கரைசல் ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது புளி நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடான தண்ணியில் இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். கை விட்டு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக புளி கரைசல் ரெடி பண்ணிடலாம். எப்பயாவது புளி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். எப்பயுமே மண்சட்டி யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னா அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக நான்வெஜ் செய்யும் போது மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு, அரிசி மாவு, கடலை மாவு ஏதாவது ஒரு மாவை உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடும் போது உள்ளே நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலோ இல்லைனா ஏதாவது நான்வெஜ் செய்யும் போது அந்த வாசனை இருந்தாலோ சுத்தமாக நமக்கு போயிடும். எப்பயுமே மண்சட்டி பாத்திரங்களை மட்டும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. நார்மலாக இந்த மாதிரி மாவு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலாக லிக்விட் போட்டு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா மண்சட்டியில் சீக்கிரமாக கீறல் விழுந்துடும். ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் மண்சட்டி புதுசு போலவே அப்படியே இருக்கும். செய்கிற ரெசிப்பியும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் கீறல்கள் விழாமல் சீக்கிரமாக உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மண்சட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணி எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக நான்வெஜ் ரெசிபிலாம் செய்யும் போது இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ருசியாக சமைக்கணும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மண் பாத்திரங்களை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. மண்சட்டி பாத்திரங்களில் ஏதாவது ரெசிபி செய்யும் போது அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை ரொம்ப நேரம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்காம அதை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். பாலை வந்து காய வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையாக போகிறீங்க இல்லைனா சம்டைம்ஸ் வந்து மறந்துடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே பால் காய வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டை அப்படி இல்லைனா மரக்கரண்டி ஏதாவது வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா பால் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் இருந்தாலுமே அது காஞ்சி மேலே வரும்போது இந்த மரக்கரண்டிலேயோ இல்லைனா சப்பாத்தி உருட்டுற கட்டையிலையோ படும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் அப்படியே உள்ளே போயிடும். கீழே சிந்தாமல் இருக்கும். பால் கொதிச்சு இந்த மாதிரி மேலே வர்றப்போ சில பேர் வந்து அப்படியே ஊதி விடுவாங்க. அந்த மாதிரி ஊதுறதுக்கு பதிலாக அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே கெடுதி. அதுக்கு பதிலாக இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இதுக்காக நான் முட்டைகோஸ் தான் எடுத்துருக்கிறேன். எப்பயுமே முட்டைகோஸை வந்து கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நடுவில் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக நறுக்கி எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி முட்டைகோஸை மட்டும் பெருசாக வாங்கிட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம். முட்டைகோஸில் மேலே இருக்கிற ஒரு லேயரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணுறதுக்காக பெரிய மிக்ஸி ஜார் தான் எடுத்துருக்கிறேன். அதிகமான குவான்டிட்டியில் கட் பண்ண போகிறதுனால பெருசாக எடுத்துருக்கிறேன். இதே நீங்கள் கொஞ்சமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா சின்ன மிக்ஸி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ரொம்ப நைஸா அரைக்காம பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கிரைண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பூ மாதிரி துருவி எடுக்கலாம். முட்டைகோஸை நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது பெரிய முட்டைகோஸை அப்படியே கட் பண்ண முடியாது. ரஃப்பாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுப்போம். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது நமக்கு டைம் தேவைப்படும். அந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணும்போதே மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை 2 செகண்டில் முடிச்சிடலாம். கத்தி வச்சு முட்டைகோஸை நறுக்கிட்டு வேக வைக்கும் போது கொஞ்சமாவது நமக்கு டைம் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி துருவிட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வேகிறதுக்கும் ரொம்ப அதிகமாக டைம் தேவைப்படாது. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப குயிக்காக கட் பண்ணி குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நறுக்கி எடுத்து செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிற டைமும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பெரிய ஃபேமிலியில் அதிகமான மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய முட்டைகோஸை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அதிகமாக டைம் தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய முட்டைகோஸ்லாம் வாங்கி அதிகமான மெம்பர்ஸ்க்கு சமைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 2 செகண்டில் நம்முடைய வேலை முடிஞ்சிடும். இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கட் பண்ணுற டைமில் நீங்கள் குக் பண்ணியே முடிச்சிடலாம். ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன் மீடியம் சைஸில். இதோடைய ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே முட்டைகோஸ் செய்யும் போது வெறுமனே முட்டைகோஸ் மட்டுமே போட்டு செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேரட் சேர்த்து செய்யும் போது முட்டைகோஸுடைய டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட்டையும் தோல் சீவிட்டு ரஃபாக சாப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 செகண்டில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பூ மாதிரி துருவி எடுத்துடலாம். ஒரு சில வெஜிடபிள்ஸை நம்ம ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பூ மாதிரி துருவிட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு முட்டைகோஸ் பொரியல் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக கேரட் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே பொரியல் அவியல்லாம் செய்யும் போது தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் சூடானதும் கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பொரியல் பண்ணாலுமே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணிங்கன்னா பொரியலோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே பொரியல் செய்யும் போது வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கி வச்சிருக்கிற முட்டைகோசையும் கேரட்டையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். முட்டைகோஸ் செய்யும் போது நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு செய்யுங்க. முட்டைகோஸில் ஒரு பச்சை வாசனை வரும். அதனாலேயே சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நல்லா வதக்கிட்டு செய்யுங்க. 5லேருந்து 7 நிமிஷமாவது ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு முட்டைகோஸை நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை சுத்தமாக வரவே கூடாது. அப்போ தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலை பொறுத்த வரைக்கும் மிளகாய் தூளை நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் சேர்த்துருக்கிற அந்த பச்சை மிளகாயோடைய காரம் மட்டும்தான். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயை சேர்த்து அதுக்கு ஏற்றா போல் வதக்கிக்கோங்க. இந்த பொரியலில் எந்த விதமான மசாலா பொருட்களும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம கட் பண்ணிட்டு சேர்க்கலை, மிக்ஸி ஜாரில் போட்டு துருவிட்டு சேர்த்துருக்குறோம். ஸோ அதனால குக் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். சீக்கிரமாக வெந்துடும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சு போன மாதிரி ஆகிடும். துருவிட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும். அதே போல் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக காய் வெந்துடும். தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே பொரியலுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கணும். கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பொரியலுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி முட்டைகோஸ் பொரியல் செய்யும் போது தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் பொரியல் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக கட் பண்ணி குக் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, எந்த வெஜிடபிள்ஸ்க்கு வேணுனாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். மண்சட்டி பாத்திரங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறீங்கன்னா ஆயில் ஊற்றுனதும் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டு செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் நடுவில் மட்டும் சூடாகாமல் எல்லா பக்கமும் சூடாக ஆரம்பிக்கும். இல்லைனா நடுவில் மட்டும் சூடாகும், புகை வாசனை வரா மாதிரி இருக்கும். மண்சட்டி பாத்திரம் யூஸ் பண்ணி கருவாட்டு குழம்பு ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ ரெண்டது பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணும் பாதியுமா அரைச்சாலே போதும். இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா, கேரட், பீட்ரூட் பொரியல்லாம் செய்றோம், இல்ல கீரை பொரியல்லாம் செய்றோம் அப்டின்னா, கடைசியா கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணீங்க அப்டின்னா, டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். வெறும் தேங்காய் துருவல் மட்டும் சேர்க்காம, இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து துருவிட்டு, அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். நெக்ஸ்ட் இப்ப என்னன்றத பார்க்கலாம். பனி டைமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே சளி தொந்தரவுகள் இருக்கும். மூக்கடைப்புலாம் இருக்கும். ஸோ, அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே சாம்பிராணியெல்லாம் கொளுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா, வாட்டர் கேனுடைய மூடி இருக்கும் இல்லையா? அத வைக்கிறதுக்கு இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே சாம்பிராணியெல்லாம் கொளுத்தி வைக்கிறோம்னா, வெறுமனே தான் கொளுத்தி வைப்போம். அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரே ஒரு கிராம்பு வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த கிராம்பும் அந்த சாம்பிராணியோட சேர்த்து எரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை நமக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு சளி தொந்தரவுகள், மூக்கடைப்பு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சாம்பிராணி வாசனை பிடிக்காதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அதில இந்த மாதிரி கிராம்பு வச்சு எரிய வைக்கும்போது, இதிலிருந்து வர வாசனை தான் நமக்கு அதிகமா தெரியும். ஸோ ரொம்பவே நல்லது. மூக்கடைப்பு, சளி தொந்தரவுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா இந்த டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாசனைக்கு கொசு தொல்லையும் நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் இப்ப பண்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ரோஸ்லாம் வாங்குறோம் அப்டின்னா, அதிகமா வாங்குறோம் அப்டின்னா, ஒரு பெரிய பவுல்ல தண்ணி ஊத்தி அதில போட்டு வைக்கலாம். சிங்கிளா வாங்குறீங்க அப்டின்னா, அதுக்காக ஒரு பெரிய பவுல்ல தண்ணி ஊத்திலாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுனாலோ, இல்லன்னா ஒரு குட்டியா வாட்டர் பாட்டில் இருந்துச்சுனாலோ எடுத்துக்கோங்க. அதில 3/4 வாசி அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அந்த காம்பு நனையிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். அந்த பூல நனையணும் அப்டிங்கிற அவசியம் இல்ல. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்டின்னா, எப்பயுமே பூ ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அது மட்டும் இல்ல, இடத்த அடைக்காம இருக்கும். இப்போ பனிக்காலமா இருக்கிறதுனால, இத அப்படியே வெளியில வச்சாலே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். 2, 3 நாள் கூட நீங்க வெளியிலேயே வைக்கலாம். சப்போஸ் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னா, இடத்த அடைக்காம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப என்னன்றத பார்க்கலாம். காலையில போட்ட டீய அகைன் நீங்க ரீஹீட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஒரு சின்ன டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைரக்ட்டா வச்சு ஹீட் பண்ணும்போது புகை வாசனை வரா மாதிரி இருக்கும். தோசை கல்லு மேல வச்சு நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் கூட அந்த புகை ஸ்மெல் வரவே வராது. காலையில போடும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ, அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்ல எந்த விதமான டிஃபரன்ஸும் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்க. இது குளிர் டைமா இருக்கிறதுனால, ஒரு சில பேருக்கு அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ, அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்றத பார்க்கலாம். ஒரு பிளெண்டர்ல 2 பெரிய தக்காளி பழத்த கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தா அரைச்சிராம, ஒண்ணும் பாதியுமா அரைச்சு எடுத்துக்கோங்க. பிளெண்டர் இல்லாதவங்க மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. உடம்புக்கு முடியாத டைம்ல, அப்படி இல்லன்னா ஏதாவது குழம்பு, சைட் டிஷ் எதுவுமே இல்லாத டைம்ல இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ்ல இத அப்படியே போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இத ஒயிட் ரைஸ்ல போட்டு நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னா, கூடவே கொஞ்சமா நெய் இல்லன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லிக்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சீங்க அப்படின்னா, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா இத வச்சு நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். இத செய்யறதுக்கு இரும்பு கடாயில கொஞ்சமா ஆயில் ஊத்தி நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்த தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். புதுசா சமையல் பழகுறவங்களுக்கு ஒரு டிப் இருக்கு. எப்பயுமே வந்து டைரக்ட்டா ஆயில்ல அப்படியே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போடுறீங்க அப்படின்னா கையில தெறிக்கும். அதுக்கு இந்த மாதிரி கட்டர் போர்ட்ல கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மாதிரி குடுத்துருப்பாங்க. அந்த கேப் வழியா போட்டீங்க அப்படின்னா கையில தெறிக்காம இருக்கும். இதுல சேர்க்கிற வெங்காயத்த நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். கூடவே பாயாசத்துல சேர்க்கிற திராட்சை பழமும் கொஞ்சமா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிளெண்டர்ல அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்ட இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா புதினா தழைகள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மசாலா வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மல்லித்தழையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண போறதில்ல. ஸோ, அதனால மசாலாவ நல்லா வாசனை போற அளவுக்கு எண்ணெயிலேயே ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நான் இதில ஒரே ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தியிருக்கிறேன். உங்களுக்கு எத்தன முட்டை வேணுமோ, அத்தன முட்டை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். முட்டைய உடைச்சு ஊத்தி வதக்கும்போது, ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. அப்பதான் வந்து சீக்கிரமா அடிபிடிக்காம இருக்கும். இரும்பு கடாயில செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். சீக்கிரமா அடிபிடிக்காம இருக்கும். இது கூடவே கொஞ்சமா தந்தூரி சிக்கன இந்த மாரி பீஸஸா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இத நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி விடுங்க. தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், சிக்கன் 65லாம் வீட்ல செஞ்சாலும் சரி, இல்லன்னா கடையில வாங்குனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். மசாலாவோட சேர்த்து நல்லா கொத்தி விடுங்க. அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இரும்பு கடாயில செய்றப்போ, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ல நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். நார்மல் ரைஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா பாஸ்மதி ரைஸ்ல செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது கூட பெப்பர் பவுடர் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதே இந்த பெப்பர் பவுடர் தான். ஸோ அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கடைசியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சாஸ் கெட்சப்லாம் எதுவுமே சேர்க்காம ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல. அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே பண்ணுறத பார்க்கலாம். இதுக்காக தோசைக்கல்ல தான் எடுத்துருக்கிறேன். தோசைக்கல்ல நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் இந்த இலைகளை சேர்த்துக்கோங்க. இந்த இலைகளை நீங்கள் பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச இலைகளாகவும் சேர்த்துக்கலாம். இது ஒன்றுமே இல்லைங்க, வாழை இலை தான். வாழை இலையை நான் காய வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது நீங்கள் வாழை இலையை காய வச்சும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பச்சையாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படி இல்லைனா சமையலுக்கு எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஆயிலை இந்த இலைகளோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தோசைக்கல்லில் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இலைகளுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்லா வந்து புகை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆனதும் நல்லா புகை வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இலைகள் மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த இலைகள் நமக்கு தேவைப்படாது. இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணியோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு தொடச்சி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை செய்யுங்க. எதுக்காக வாழை இலையை இந்த மாதிரி தோசை கல்லில் போட்டு வறுக்கிறோன்னா, தோசை ஊற்றும் போது கல்லில் வந்து தோசை ஒட்டுது, சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் வாழை இலையை போட்டு இந்த மாதிரி சீசனிங் பண்ணீங்க அப்படின்னா, தோசை கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். சீசனிங் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா பேப்பர் தோசை மாதிரி வரும். சப்பாத்தியையும் தோசையும் ஒரே கல்லில் நம்ம மாற்றி மாற்றி செய்யும் போது இந்த மாதிரி தோசை வந்து ஒட்டிக்கிட்டு சரியாக வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வாழை இலையை போட்டு சீசனிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக போய் வாழை இலையை வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. வாழை இலை வாங்கும் போது அதை காய வச்சு அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. தோசை கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்ல கிறிஸ்பியாக பேப்பர் தோசை மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.